ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறையாசிர் பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் வளம் பெருக, உங்கள் உறவுகள் வளம் பெருக. இறையாசிர் பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் வாழ்வளிக்கும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 22ஆம் நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுடைய வருகையை பற்றி, அவருடைய பிறப்பு எப்படியெல்லாம் மனிதனுக்கு சிறப்பு சேர்த்தது என்பதை பற்றி தியானித்து கொண்டு இருக்கின்றோம். மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி என்று முழக்கமிட்டு தமிழக அளவிலே நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளையும் உலக அரங்கிலே கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். எல்லா மக்களுக்கும் ஆன்மீக எழுச்சி உரை, அதன் வழியாக வாழ்வு வளம் பெறுகின்றது, நலம் பெறுகின்றார்கள். செல்லியம்பட்டி குழந்தை இயேசுடைய ஆலயத்திலே இருந்து மக்கள் திரளாக வந்து இங்கே ஜெபிக்கின்ற அருமையான இந்த சூழலிலே நாம் கடவுளுடைய அருள் வளங்கையெல்லாம் எண்ணி பார்த்து நன்றாக வாழ வளர இன்றைய நாளிலே அருள் வேண்டி ஜெபிப்போம். உலக மக்கள் அனைவரும் ஆண்டவர் கொண்டு வருகின்ற அமைதியும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் எல்லாரும் பெற்று நலமோடு வாழ அவர்களை வாழ்த்துவோம். இந்த புனிதமான திருப்பிள்ளையை ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற எல்லா குற்றங்குறைகளுக்காக மனவருந்தி கடவுளிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, சாவுக்குட்பட்ட மனிதனை கண்ணுற்று ஒரே திருமகனின் வருகையால் அவரை மீட்க திருவுளம் கொண்டீரே. அவர் மனிதரானதை தாழ்ச்சி மிகு இறை பற்றோடு அறிக்கையிடும் அவர்கள் மீட்பராகி அவரோடு தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சாமுவேலின் பிறப்புக்காக அவரது தாய் அன்னா நன்றி செலுத்துகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அந்நாள்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கிக் கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோள்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 1 சாமுவேல் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1, 4, 5 மற்றும் 6, 7. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. 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 ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாயின் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைவே.
வலியோரின் வில்கள் உடைகின்றன, தடுமாறினோர் வலிமை பெருகின்றன. நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றன, பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தாராகியுள்ளன. மலடி எழுவரை பெற்றெடுத்தார், பல புதல்வரை பெற்றவளோ தனியால் ஆகின்றார். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகிறார், பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகிறார், குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். என் மீட்பரான ஆண்டவரே, என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரே, என் இதயம் மகிழ்கின்றது. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, Hallelujah, hallelujah. hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மரியா கூறியது,
ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அப்ரஹாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரியர்களே, அன்னை மரியாளின் இந்த பாடல் அவர்கள் பாடுவதற்கான முதல் காரணம் லூக்காஸ் நற்செய்தி முதல் அதிகாரம் 45ஆம் இறைவசனத்திலே எலிசபெத்து அன்னை மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆண்டவர் உமக்கு சொன்னவை அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர். சொல்வோம், ஆண்டவர் உமக்கு சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர். இன்று அன்னை மரியாளின் பேறு பெற்ற நிலையை பற்றி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற சிறந்த முன்மாதிரியை அல்லது பர்ஃபெக்ட் மாடல் என்று சொல்வோம். ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக மனிதர்களிலே அனைத்து புனிதர்களுக்கு மேலாக கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு மாபெரும் கொடை, மாபெரும் அருள் அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாளிடத்திலே நாம் செல்லும் பொழுது, அன்னை மரியாளிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கடவுள் அன்னை மரியை உயர்த்தியது போல கடவுள் தன் திட்டத்தை அன்னையின் வழியாக நிறைவேற்றி முடித்தது போல நம் வாழ்க்கையிலும் அன்னை மரியாளின் செயல்பாடுகள் வழியாக கடவுள் தன் இறை தன்மையை வெளிப்படுத்துவார். கடவுளின் குரலை கேட்ட முதல் மனிதர்கள் ஆதாம் ஏவாள். இவர்கள், அதிலும் குறிப்பாக ஏவாள், கடவுளின் குரலை கேட்டவுடனே அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். நீ எங்கே இருக்கிறாய்? உன் நிலை என்ன? உன்னை நான் எந்த நிலையிலே படைத்தேன்? நீ அந்த நிலையை இழந்துவிட்டு நீ எந்த நிலையை அடைந்து கொண்டு இப்போது என் குரலை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாயே, நீ எங்கே இருக்கிறாய் என்று அந்த முதல் பெற்றோரை பார்த்து கடவுள் எழுப்பிய குரலுக்கு அவர்கள் பதில் கொடுத்தது என்னவென்றால், உம் குரலை நாங்கள் கேட்டோம், எனவே பயந்து ஒளிந்து கொண்டோம். கடவுளின் குரலை கேட்டு அவர்கள் பயந்து ஒளிந்து கொண்டதற்கான முதல் காரணம், கடவுள் சொன்னது போல, நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நீங்கள் உண்ண வேண்டாம் என்று உங்களுக்கு சொன்ன அந்த மரத்தின் கனியை உண்டீர்களா? இதோடு கடவுளுக்கும் முதல் பெற்றோருக்கும் இடையே நடந்த உரையாடலோடு
இங்கே நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். அன்னை மரியாளின் வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிடுகின்றார். குறுக்கிட்ட ஆண்டவர் அன்னை மரியை பார்த்து, உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவுக்கு நீர் தாயாக வேண்டும், எனவே நீர் சம்மதிக்கின்றீரா என்று தன்னால் படைக்கப்பட்ட மனித உருவில் அனைத்து உணர்வுகளிலும் பாவம் தவிர அனைத்திலும் மனிதராக பிறந்த அன்னை மரியாளை கடவுள் தனக்கே உரிய நிலையிலே, அருள் நிலையிலே அவர்களை பராமரித்து கொண்டு இந்த உலகிலே தம திருத்துவத்தின் இரண்டாம் ஆளகிய சுதன் தெய்வம் இயேசு கிறிஸ்துவை மனிதராக, அதிலும் சிறப்பாக மீட்பராக கொண்டு வருவதற்கு அன்னையின் சம்மதத்தை ஆண்டவர் வானதூதர் வழியாக கேட்டபோது, கடவுளின் குரலை கேட்ட இரண்டாம் ஏவாள், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன் சம்மதத்தை கடவுளுக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த சம்மதத்தை கொடுத்த பிற்பாடுத்தான் விவிலியத்திலே கடவுள் தங்களுக்கு செய்த நன்மைத்தனத்தை நினைத்து பலர் பெருமை கொண்டு மகிழ்ச்சி பாடல் பாடுகின்றார்கள். முதலாவதாக சாமுவேல் புத்தகம், முதல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறைவசனங்களை நாம் வாசிக்கின்றோம். இன்று வாசிக்க கேட்ட முதல் வாசகம், அன்னாள் தனக்கு பிள்ளை வேண்டும் என்று கடவுளிடத்திலே முறையிட்டு நம்பிக்கையோடு ஜெபித்தார்கள். அதன் காரணமாக பிள்ளையை பெற்றெடுத்து அந்த கடவுளுக்கு நன்றி சொன்ன ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றிய கடவுளுக்கு நன்றி சொன்ன மாபெரும் ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டியது. அவ்வாறு கடவுள் தனக்கு செய்த அந்த மாபெரும் செயலுக்கு அன்னாள் கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள். காரணம், தாழ்நிலையில் இருந்த என்னை, மழடி என்று எல்லாரும் என்னை தூற்றிய போதும் நான் நம்பிய என் கடவுள் என்னை கைவிடவில்லை. காரணம், எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து எனக்கு இருந்த அனைத்து இழுக்கான பெயர்களையும், இந்த சமுதாயம் என்னை பார்த்து சொன்ன அனைத்து குற்ற செயல்களிலிருந்தும் கடவுள் என்னை பராமரித்தார், பாதுகாத்தார் என்று கடவுளை புகழ்ந்து முதல் சாமுவேல் முதல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறைவசனை நாம் வாசிக்கிறோம். அதே போன்றுதான் லூக்காஸ் நற்செய்தி முதல் அதிகாரம் 46 முதல் 56 வரை உள்ள இறைவசனங்கள் இன்றைய நற்செய்தியிலும் கடவுளின் பெருமையை, கடவுளின் மகிமையை, கடவுள் தனக்கு செய்த அனைத்தையும் அன்னை மரியாள் புகழ்ந்து பாடுகின்றார். கடவுள் என் வாழ்வில் செய்த அனைத்திற்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனவே தாழ்நிலை நின்ற அடியாள் என்னை கடைக்கண் நோக்கினார். இனி என்னை எல்லா தலைமுறைகளையும் பேருடையாள் என்று போற்றுமே. ஏன் பேருடையாள் என்று அன்னை மரியாளை போற்றும்? காரணம், முதல் பெண்ணின் வழியாக பாவம் இந்த உலகிலே நுழைந்தது. கடவுள் அவர்களை படைத்த போது ஒரு புனித நிலையிலே, அருள் நிலையிலே அவர்களை படைத்தார்கள். எப்போது அவர்கள் கடவுளின் திட்டத்திற்கு மாறாக செயல்பட்டார்களோ அங்கு பாவம் நுழைந்தது. எனவே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த அருள் வாழ்வின் நிலை மனிதனுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. எனவே அன்னை மரியாளின் வழியாக அந்த அருள் வாழ்வை கடவுள் மீண்டும் கொடுக்கிறார் என்ற ஒரு வாக்குறுதியை, அதுதான் அன்னை மரியாள் சொல்கிறார்கள். தன்னுடைய மூதாதையர் இஸ்ரேலருக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் கடவுள் நிறைவேற்றுகிறார், என் வழியாக கடவுள் நிறைவேற்றுகிறார் என்று மரியாள் கடவுளை புகழ்ந்து பாடவில்லை. மாறாக தலைமுறை தலைமுறையாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மீட்பு, இழந்த சொர்க்கத்தை, இழந்த மோட்சத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பின் வழியாக, பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக பெற்றுக் கொடுக்கிறார் என்பதை முன் அறிந்து அன்னை மரியாள் என் உள்ளம் பேருவகை கொள்கின்றது என்று கடவுளை புகழ்ந்து பாடுகின்றார்கள். இதைத்தான் சக்கரியாசனுடைய பாடலிலும் நாம் பார்க்கிறோம். லூகாஸ் நற்செய்தி முதல் அதிகாரம் 68 முதல் 70 உள்ள வரையுள்ள இறைவசனங்களிலும் சக்கரியாஸ் எலிசபெத்துக்கு பிறந்த முதிர்ந்த வயதில் எலிசபெத்திற்கு திருமுழுக்கு யோவான் பிறந்த அந்த மாபெரும் மகிழ்ச்சியை சக்கரியாஸ் புகழ்ந்து பாடும் நிகழ்ச்சியையும்
லூகாஸ் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரை உள்ள இறைவசனங்களிலே சிமியோன் குழந்தை இயேசுவை கையில் சுமந்து கொண்டு பாடிய பாடலையும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம் நற்செய்தியிலே. இவ்வாறாக நற்செய்தி வழியிலாக அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் சிறந்த ஒரு முன்மாதிரியாக, சிறந்த த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்று சொல்லுவோம். மனிதர்கள் எல்லோருமே குறைபாடு உள்ளவர்கள், ஆனால் கடவுள் மட்டுமே அனைத்து முழுமை பெற்றவர். அடுத்த நிலையை கடவுள் கொடுத்திருப்பது அன்னை மரியாளுக்கு. எனவே அன்னை மரியாளை நாம் உற்று நோக்குவோம். அவரை உற்று நோக்கியவர்கள் வெட்கத்தால் தலை குனிய மாட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே நடந்து வந்தபோது பாவம் செய்தார்கள். மோசேக்கு எதிராக முறுமுனைத்த போது அங்கே அவர்கள் விஷப்பாம்புகளை கடவுள் அந்த மக்கள் மத்தியிலே அனுப்புகிறார். அந்த விஷப்பாம்புகள் கடித்து மக்கள் கொத்து கொத்தாக இறந்தபோது மோசேயிடத்திலே மக்கள் முறையிடுகிறார்கள். மோசே கடவுளிடத்திலே கதறி அழுகிறார். அப்போது கடவுள் சொன்ன வார்த்தை, நீ ஒரு வெண்கலத்தில் செய்யப்பட்ட பாம்பை உயர்த்திவை, அதை பார்ப்பவர் அதிலிருந்து, அதன் கடியில் இருந்து, அந்த விஷத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள். எனவே அன்னை மரியாள் பெற்றெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்ட அவர் வழி அவரை பார்ப்பவர் மீட்படைவர். அதே போன்று கடவுளின் தாயாக இருக்கின்ற அன்னை மரியாளை பார்க்கின்ற நாம் ஒவ்வொருவரும் மீட்படைவோம். எவ்வாறு அன்னை மரியாள் எப்போதும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். லூகாஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27, 28 இறைவசனங்களே நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு கடவுளுக்கு தன் வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு நிலை. அதைத்தான் நாம் லூகாஸ் நற்செய்தியிலேயே தொடர்ந்து வாசிக்கின்றோம். லூகாஸ் நற்செய்தி 1 அதிகாரம் 26 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தைக்கு அமைந்த மனதோடு அன்னை மரியாள் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அன்னை மரியாள் இயேசுவினுடைய நிலையையும் இயேசு செய்த பணிகளை எல்லாம் பார்க்கின்ற மக்கள் அங்கே இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், உன்னை கருத்தரித்து பெற்றெடுத்து உனக்கு பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவள் என்று சொல்வார். அதை கேட்ட இயேசு சொல்வார், இறை வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் அவரிலும் பேறு பெற்றவர். அன்னை மரியாள் பேறு பெற்றவர். காரணம், இறை வார்த்தையை கேட்டார்கள். கேட்டதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, கேட்ட வார்த்தையை தன் உள்ளத்தில் வைத்து தியானித்தார்கள். அந்த தியானித்த அந்த இறை வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து காட்டினார்கள். எனவேதான் அன்னை மரியாள் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு சிறந்த மாதிரியாக, சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். அன்னை மரியாள் ஒரு தாழ்ச்சியின் சிறந்த எடுத்துக்காட்டு. லூகாஸ் நற்செய்தி 1 அதிகாரம் 28ஆம் இறைவசனத்திலே, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறை வார்த்தையை தாழ்ச்சியான மனதோடு ஏற்றுக்கொண்டது போல அன்னை மரியாள் எங்கெல்லாம் தேவைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் விரைந்து சென்று அங்கே இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக. கானாவூர் திருமணம் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 2 முதல் 12 வரை உள்ள இறைவசனங்களிலே அங்கே ரசம் தீர்ந்து விடுகிறது. ஆனால் அன்னை மரியாள் அந்த குடும்பத்தின் அந்த திருமண விருந்தில் அல்லது அந்த திருமணத்தில் ஒரு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக விரைந்து சென்று உதவி செய்கின்ற ஒரு நிலையையும் அன்னை மரியாள் ஆழ்ந்த ஞானத்தோடு செயல்பட்டார்கள் என்பதற்கு லூகாஸ் நற்செய்தி 1 அதிகாரம் 29 முதல் 34 வரை உள்ள இறைவசனங்களிலே வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொன்னபோது அந்த வார்த்தைகளை எல்லாம், கடவுள் சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேட்டுக்கொண்டு, இது இறைவனின் திட்டம் என்றால், இது இறைவனின் திட்டம் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஞானத்தோடு பதிலளிக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அன்னை மரியாள் பற்று நிறைந்த பக்தி முயற்சிகள் நிறைந்தவராக காணப்படுகின்றார். லூகாஸ் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 21 முதல் 41 வரை உள்ள இறைவசனங்களை நாம் வாசிக்கிறோம். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. இவ்வாறாக
நன்றி மறவாதவராக தன் வாழ்வு முழுவதும் கடவுளுக்கு பணிபுரிந்த அன்னையை நம் வாழ்வில் முன்னிறுத்தும் பொழுது அவரை உற்று நோக்குபவர் வெட்கத்தால் தலைகுனிய மாட்டார். அப்படி என்றால் அவரை உற்று நோக்குகின்றவர்கள் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வார்கள். அன்னை மரியாளை நம் வாழ்வில் நாம் உற்று நோக்கும் பொழுது, உற்று நோக்கும்போது என்று சொல்லும் பொழுது வெறும் படத்தை அல்ல, சுரூபத்தை அல்ல, அன்னை மரியாளை போன்று இறை வார்த்தையை தனதாக்கிக் கொண்டு அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்கி, அந்த வாழ்வாக்கி இறை வார்த்தையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற நன்றி உணர்வோடு வாழ்கின்ற பொழுது அன்னையை போன்று நாமும் ஆண்டவர் இயேசு சொன்னது போல இறை வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களே என் தாயும் என் சகோதரனும் சகோதரியும் ஆவார் என்றும், அந்த இறை வார்த்தையை கேட்கின்றவர்கள் என் தாயினும் மேலானவர்கள் என்று இயேசு சொன்னது போல இறை வார்த்தையை அன்னையை போன்று நாம் மனமுவந்து ஏற்போம். அன்னை மரியாள் நமக்கு ஒரு சிறந்த ஒரே ஒரு மிக பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அந்த எடுத்துக்காட்டை நம் வாழ்வில் உற்று நோக்குவோம். அவரை உற்று நோக்குகின்ற நாம் அனைவரும் விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தில் தொடரவிருக்கின்ற திருப்பலியிலே இறையருளை மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்புவர்களுக்கு எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு நம்முடைய தேவையெல்லாம் பூர்த்தி செய்து சிறப்பாக வாழ வளர அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். வார்த்தை மனு உருவான தெய்வமே, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், உலகெங்கிலும் இறைப்பணி ஆற்றும் எல்லா ஊழியர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து ஆண்டவரின் பிறப்பு பெருவிழாவை மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். அமைதியின் அரசே இறைவா, சாதி, மத, இன, மொழி, அரசியல் வேறுபாடுகளால் பிளவுபட்டு போர், வன்முறை, தீவிரவாத சம்பவங்களால் அமைதி இழந்து வாடும் மக்களுக்கு உமது பிறப்பு பெருவிழா அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி இறைவா, உலகமெங்கும் நற்செய்தியை அறிவிக்க நீர் ஏற்படுத்திய மாதா தொலைக்காட்சிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மாதா தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் வழியாக நற்செய்தி பணியாற்றும் அனைத்து ஊழியர்களையும் ஆசிர்வதித்து தொடர்ந்து பணிகள் சிறப்பாக நடந்தேற தேவையான அருளுதவியும் பொருளுதவியும் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். என் ஆலயத்தை மீண்டும் கட்டியெழுப்புங்கள், நான் அங்கு குடிக்கொள்வேன் என்றுரைத்த தெய்வமே, எம் பங்கு ஆலய கோபுர பணிகள் விரைவில் நிறைவு பெறவும் தேவையான உதவிகளை பல நல்ல உள்ளங்கள் வழியாக பெற்று தந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். எல்லாம் கடவுள் கொடுப்பார் என்று அன்னை மரியாள் நம்பினார், வாழ்ந்தார், எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். எனவே நாமும் அவருடைய திருவடிகளை பின்பற்றி கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை. எனவே எங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் உலக மக்கள் எல்லாருக்கும் நீரே ஆசீர்வாதமாக இருந்து
வழி நடத்த பல்வேறு கருத்துக்களுக்காக மன்றாடி இருக்கின்றோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தந்தருள மன்றாடுகிறோம். ஆமென். அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தன்னை தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தன்னை தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. என் வாழ்வு காணிக்கை இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. என் வாழ்வு காணிக்கை இறைவா, உன் பாதம் சரணாகும் தலைவா. அன்பான இறைவன் வரம் தந்ததால் என் வாழ்வு சுடரானது. பண்பான இதயம் தன்னை தந்ததால் புவி வாழ்வு சுகமானது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளோடு வணக்கத்துக்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை முதலால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக்கு என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக்கும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினோம். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியோக்கு இவரோடு இவரில் எல்லோம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்தவாறு விண்ணக தந்தையை போற்றி புகழுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியோ நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதோக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்க அமைதியை மகிழ்வோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி, இவர் தரும் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமலை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆம். இறையவனே, என் இனியவனே, இகமதில் எழுந்து வா. மன்னவனே, என் மாபரனே, மனமதில் நிறைந்திடவா. இறையவனே, என் இனியவனே,
நிறைந்திடவா விண்ணக உணவே வா உறவாய் என்னில் வா விண்ணக உணவே வா உறவாய் என்னில் வா வருக வருக தேவா எந்த உள்ளம் வருக தேவா 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 இறையவனே என் இனியவனே இகமதில் எழுந்து வா மன்னவனே என் மாபரனே மனமதில் நிறைந்திடவா இனிய கோயிலின் இசையிலே இயற்கை தந்த அழகினிலே உன்முகம் காண்கின்றேன் நான் உன்முகம் காண்கின்றேன் இறைவா வா என்னில் வா எழுந்து வா இதயம் வா அணிவு நிறைந்த வார்த்தையிலே அன்பு கொண்ட நெஞ்சத்திலே உன்னருள் பெறுகின்றேன் நான் உன்னருள் பெறுகின்றேன் இறைவா வா என்னில் வா எழுந்து வா இதயம் வா உணவாக எழுந்து வா உயிரெண்ணில் ஊட்டவா உணவாக எழுந்து வா உயிரெண்ணில் ஊட்டவா வருக வருக தேவா எந்த உள்ளம் வருக தேவா 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 இறையவனே என் இனியவனே இகமதில் எழுந்து வா மன்னவனே என் மாபரனே மனமதில் நிறைந்திடவா இறையவனே என் இனியவனே இகமதில் எழுந்து வா மன்றவனே என் மாபரனே மனமதில் நிறைந்திடவா ஆண்டவரை என் ஆன்மா போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். லூக்கா 1:47-49. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் அடையாளம் எங்களை என்றும் திடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் மீட்பரை உகந்த செயல்களோடு எதிர்கொள்ளவும் பேற்றின் பரிசுகளை பெற்று பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாரோக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களை பாதுகாத்து ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அருள் வளங்களை பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. குழந்தை இயேசுவே நன்றி பாடுவேன், எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். குழந்தை இயேசுவே
நன்றி பாடுவேன், இந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி நல்ல